ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டிற்கான 10வது மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான புரட்டாசி மற்றும் ஐப்பசி ஆகிய மாதங்களை உள்ளடக்கியது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விமர்சையான ஒரு மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் தாங்க புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை, நவராத்திரி பண்டிகை, தீபாவளி பண்டிகை அப்படின்னு நிறைய விசேஷங்களானது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மங்களகரமான ஒரு பண்டிகைகள் தான். இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவியினுடைய அருளாசியை கூட பெற்றுக் கொடுக்கும். அப்படி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதியன்றே மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்குங்க. இந்த அமாவாசையோடு சேர்ந்து ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணமும் ஏற்பட இருக்கு. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 9ஆம் தேதியன்று குரு பகவான் ரிஷபத்தில் வக்ர பயிற்சி மேற்கொள்கிறாரு. அக்டோபர் 10ஆம் தேதியன்று புதன் பகவான் துலாம் ராசியில் நுழையிறாரு. அக்டோபர் 13ஆம் தேதியன்று சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் அக்டோபர் 17ஆம் தேதியன்று சூரிய பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 20ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு மாறுறாரு. அக்டோபர் 29ஆம் தேதியன்று புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதாங்க அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள். இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகள் ஏற்படுறதுனால என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கும்பம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். குறிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கும்பம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சில சவாலான நேரங்களை கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது போன்ற நிறைய கலவையான ஒரு பலன்கள் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட மீண்டும் மீண்டும் நீங்கள் உற்சாகம் அடைந்து அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக அடைவீங்க. நிறைய வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. கற்றல் மற்றும் ஞானத்தை பெறுவதில் நீங்கள் கணிசமான ஒரு ஆர்வத்தையும் வளர்த்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிறகு அதற்காக நம்ம காத்திருந்தாலுமே கூட கிடைக்காது. மேலும் இந்த காலகட்டங்களில் புனித யாத்திரைகள் அல்லனா ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக அளவு ஆர்வத்தை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. காதல் மற்றும் குடும்பம் சார்ந்த உறவுகளானது வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவு பொதுவாகவே சிறப்பாக தாங்க இருக்கும். மேலும் உங்களுடைய உறவை பற்றி நீங்கள் இருவருமே அதிக உற்சாகமாக உணர்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலும் ஒரு சில நேரங்களில் குடும்ப விஷயங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கை துணையோட மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்களானது ஏற்படலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் இந்த மாதத்தில் காதல் மற்றும் உறவுகளில் சிறந்த நேரத்தை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இருப்பினும் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஒரு சில உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படலாம். ஸோ அவங்கள நீங்கள் நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே கூட உங்களுடைய திருமண உறவில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கிர பகவானுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் பார்க்கலாம். நிதி மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமையே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தோடு மேம்பாடு அடையும். இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய கூட்டாளியினுடைய வருமானம் கூட தற்காலிகமாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிற ஆதாரங்களில் இருந்து நீங்கள் எதிர்பாராத பணத்தை நிச்சயமாக பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது இப்போது நல்ல முடிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை செயல்படுத்தலாம். நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி அன்பர்களுக்கு
நீங்கள் ஒரு சொந்த தொழிலை வந்து செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சில சவால்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பங்குதாரர்கள் குறிப்பாக பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா நீங்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து பெறுவீங்க. அவங்கள் மூலமாக நிறைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனால் மாதத்தினுடைய பிற்பாதியில் தவறான புரிதல்களானது ஏற்படாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஆதரவு கிடைக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு சாதகமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த நேரத்தில் வேலை மாறுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனமும். பணி சுமை பார்த்திங்கன்னா தற்காலிகமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமான பணிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இருப்பினும் கூட அக்டோபர் 2024 நீங்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட இருந்து ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய பணியிடத்துல கூட ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஆனால் இறுதியில் எதுவுமே உங்களை வந்து தொந்தரவு செய்யாதுங்க. நீங்கள் தான் வந்து வெற்றி பெறுவீங்க. ஸோ கவலைப்படாமல் இருங்க. ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அங்காரகன் பூஜை வந்து செய்துக்கோங்க. சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். கும்பம் ராசியை உடைய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேர்வுகள் மற்றும் கல்வியில் நல்ல முடிவுகளை வந்து பார்க்கலாங்க. ஸோ உங்களுடைய படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். அதனால் ஒட்டுமொத்தமாக இது கல்விக்கு சாதகமான ஒரு காலமாக தான் வந்து தெரியுது. மாணவர்களுடைய மாதத்தினுடைய முதல் பாதியில் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளையும் திறன்களையும் வந்து கண்டறியக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் வெளிநாட்டில் படிப்பது அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல செய்திகளாக அமையலாம். ஸோ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கல்வி மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தாங்க கும்பராசி என்பர்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ராசி அதிபதியாக சனி பகவான் காணப்படுறாரு. ஸோ சனி பகவான் உங்களை இது வரைக்குமே மிகப்பெரிய பிரச்சனைகளில் வந்து ஆட்டி வச்சிருப்பாரு. ஏன் சொல்லப்போனால் நிறைய அன்பர்களுக்கு வேலைகள் கூட பறிபோயிருக்கும். ஆனால் கர்மகாரகன் தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுமே உங்களுடைய கர்ம வினைகளினுடைய அடிப்படையில் தான் வந்து கிடைக்கிது. ஸோ தொடர்ந்து முயற்சிகளை வந்து செய்துகிட்டே இருங்க. கடினமான உழைப்புகளை கொடுத்துட்டே இருங்க. நேர்மையாக இருங்க. தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போதுமே யாரையும் கைவிட மாட்டாருங்க. நமக்கு சரியான பாடங்களையும் வாழ்க்கையினுடைய புரிதல்களையும் உணர்த்துவதற்காக தான் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பாரே தவிர எந்த வகையிலுமே சனி பகவான் நமக்கு பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுடைய முயற்சிகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதிகளில் நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறந்த ஒரு நிவாரணத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுடைய வேலை தொடர்பான பிரச்சனைகளின் காரணமாக ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அல்லது கவலைகளானது ஏற்படலாம். தியானம் செய்ய நேரம் ஒதுக்கிக்கோங்க. மேலும் ஆன்மீகத்தில் அதிக அளவு கவனம் செலுத்துவது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடுதலாக இந்த மாதம் காயம் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கான ஆபத்துகளானது காணப்படுது. அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. உடனுக்குடன் வந்து அதையெல்லாம் சரி செய்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் மேலும் கும்பம் ராசியை உடையவங்க நீரிழிவு நோயால் அல்லது கண் பிரச்சனையால் பல காலமாக அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு நிவாரணம் இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேயர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கலவையான பலன்கள் தான் காத்துட்ருக்கு. என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கும்பம் ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து பலன் அடைஞ்சிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். மேலும் இது போன்ற நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.